தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாகவும், இதன் காரணமாக தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் கீழே சாய்ந்தன. தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் காரமடை பகுதியில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் தோட்டங்களில் பயிர் செய்யப்பட்டிருந்த 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதனால் நஷ்டமடைந்துள்ள விவசாயிகள் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம், தொன்னக்குட்டவள்ளி பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் குலையோடு சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.